so many things லைஃப்பில் பண்ணின்னு இருக்கிறதுனால அந்த ஆங்ஸைட்டி வந்து பில்டப் ஆகினே இருந்தது. ஸோ that was actually reflecting on my sleep pattern. So when I saw Jothi sir or a class on sleep specifically, I decided immediately to come, and definitely I think I made a very good decision. என்ன பொறுத்தவரையிலும் ஏன்னா சாரோட கிளாஸ் வந்து ஐ ஓப்பனராக இருந்தது. இட் வாஸ் மோர் அபவுட் இன்டெப்த் வாட் இஸ் பாதரிங் யூ. அது ஃபிசிக்கல் ஆகட்டும், எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், வி டைவ் டீப் இன் டு ஆர் இன்னர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் கான்ஷியஸாக நம்ம அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில், எதை வந்து எடுத்துக்கணும், எதை வந்து விட்டுடணும். எஸ்பெஷலி த டெக்னிக் ஆஃப் ஃப்ளிப், ஹவு டு யூ ஆக்சுவலி திங்க் டிஃப்ரெண்ட்லி அட் எ திங். ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்க்கு 3 பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு வந்து அது எப்படி யூ ஃப்ளிப் அண்ட் பிரிங் இட் அ பெட்டர் சொல்யூஷன் டு தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன் அப்படின்றது சார் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் வி ஆல்சோ ஹேட் ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ். வி ஸ்போக் அபவுட் ட்ரீம்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ், அப்புறம் நம்ம ஸ்மார்ட் கோல்ஸ், ஹவ் ஆர் வி கோயிங் டு ஆக்சுவலி செக் ஆன் ஆர் செல்ஸ், இன்னர் எனர்ஜிஸ் எப்படி சேனலைஸ் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து பெட்டராக கொண்டு போகிறது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சர்ஃபேஸ் லெவலில் பார்க்கறது, இன்டெப்த்தாக போய் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் நம்மளுக்கு ஸ்லீப் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வரும். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் சொல்லி கொடுத்தாரு, ஹவு டு பிரேக் த லூப்ஸ் தட் இஸ் ஆக்சுவலி டிஸ்ட்ராக்டிங் அஸ் அப்படின்றது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ ஓவரால் ஐ திங்க் திஸ் ப்ரோக்ராம் இஸ் எஃபெக்டிவ் அண்ட் இட் ஷுட் ரீச் லாட் மெனி பீப்புள். ஏன்னா ஸ்லீப் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். அந்த விதத்தில் ஐ திங்க் திஸ் ப்ரோக்ராம் இஸ் தி மோஸ்ட் நீடட் அண்ட் ஐ எம் truly benefited out of it today. Thank you, Jothi sir. Good evening, friends. ஆக்சுவலாக ஜோதி சார் வந்து ஒரு ஸ்லீப்பிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் ஜென்ரலாகவே நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஸோ எதுக்குடா போகணும் அப்படின்னா, ஆனால் எப்பொழுதும் ஜோதி சார்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே அவரை வந்து அடைக்க முடியாது. அதாவது இதுதான் டாபிக்னா இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு அதை மட்டும் கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிற ஆள் கிடையாது. அதையும் தாண்டி இண்டிவிஜுவலாக யாராருக்கு என்னென்ன எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து ஓப்பன் ஹாலில் சொல்ல மாட்டார். பட் அதை வேறு விதமாக சொல்லி நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அதான் கன்சர்ன் பர்சனுக்கு கரெக்டான சொல்யூஷன் வந்து கிடச்சிரும். ஸோ அதில் வந்து அவர் தான் கிங்கு. ஸோ இப்போது செஷன் முடிஞ்சப்போ தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ நாள் நான் தூங்கிட்டு இருந்தது வந்து அந்தளவுக்கான டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்றது. இப்போ தான் தெரிஞ்சிச்சு ப்ராப்பராக எப்படி தூங்கணும் அப்படின்றது. ஸோ இந்த டெக்னிக்ஸ் இன்றைக்கி லேர்ன் பண்ண டெக்னிக்ஸை வச்சு இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கான ஐடியாஸ் வந்துட்டு அவருக்கு இந்த கிளாஸ் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இவரோட வீடியோஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் டெக்னிக்ஸு, இதை பற்றி இந்த ப்ரோக்ராமில் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதேமாரி யூனிவர்சலோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகுறதுன்ட்டு அதுவும் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுத்தாரு ஜோதி சார். இதில் என்னென்னா, நமக்குள்ளே இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு துகளாக வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தான் ஒரு துகளாக இருப்போம், ஆனால் இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே ஒரு துகளாக இருக்கிறது வந்து இன்றைக்கி இந்த டெக்னிக்ஸில் சொன்னார். ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்துச்சு அது. அதேமாரி ஒவ்வொரு டேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வந்து ஃபிட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, பை எமோஷனல், பை டே மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி ஏரியாவில் ஆல்ரெடி நான் நிறையா ரிசல்ட் பார்த்துருக்கேன். பட் இந்த டைம் இன்னும் அடிஷ்னலாக நிறையா புதிய விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி ப்ரோக்ராம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், நிறைவாகவும் ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ் டு ஜோதி சார். குட் ஈவினிங் ஆல். ஸோ ஜோதி சார் இன்றைக்கி எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், ஸ்லீப்பிங் தெரப்பி. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வயசானவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆங்ஸைட்டி ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்னால இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வருது. ஸோ இன்றைக்கி எடுத்த டாப்பிக்கில் வந்து சார் வந்து டெக்னிக் கொடுத்தாரு, பெட் டைம் மெடிடேஷன் டெக்னிக். ஸோ அந்த டெக்னிக் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து காம்பேக்டாக இருக்கும். ஸோ அவர் கொடுத்த டெக்னிக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து சார் வந்து அடிக்கடி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட. தேங்க்யூ. Today's topic is about sleeping patterns like that. So in that Jothi sir explained more like meditation techniques and
and what are the ways to remove unnecessary thoughts like that. And he also explained about the flip technique, which helped me to overcome my negative thoughts into positive thoughts. And also he further discussed about our personal problems also. So it was very good, I will say. So overall the session was very interesting and very useful. So thanks for this wonderful workshop, I will say. Thanks, Jothi. பேர் பாலாஜி. அந்த ஸ்லீப்பிங் தெரப்பி அட்டன் பண்ணேன். அதில் என்ன பயன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாப்லேருந்து ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் தூக்கம் வராமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ரிலேட்டட் இஷ்யூனா கொஞ்சம் தூக்கம் வராமல். அதனால நைட் ஃபுல்லாக தூக்கம் வராமல். நைட்டில் செல்ஃபோன் அது பார்த்துட்டே இருப்பேன். அதனாலே தூக்கம் வராமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் தெரப்பி அட்டன் பண்ண மூலிமா எப்படி நம்ம தூங்கணும்னு சொல்லிட்டு எப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணி அது மூலிமா தூங்கணும்னு சொல்லிட்டு பையன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ரெகுலராக பண்ண எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கணும்.